லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ் அடகு நகையை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். மணலுக்கு மாற்று எம்சைடே கிடையாது. நாங்களும் அமைச்சர் ரகுபதி பொறுப்பேற்றோம்னு நியாயம் கிடைக்கும் போய் பேசணும், முறையா பர்மிட் கொடுக்கணும், அப்படிலாம் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், அது இதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஒண்ணுமே நடக்கல. கட்டி 1 வருஷம் 2 வருஷம் இது இடிஞ்சுடணும். அவன் எவ்வளவு பாவம். அரசு தான் பார்க்கணும். அரசுக்கு மனசாட்சி இல்லையேன்னு போட்டு அப்ப அவன் தரமற்ற கற்களை அரைச்சு தரமற்ற எம்சான் பீசான் கொடுக்குறான். அதை வாங்கி கட்டிடங்கள் உறுதித்தன்மை இல்லாம தான் இடிந்தது. பூகம்பலம் வரப்போகுது வெகு விரைவில். சரி, நில அதிர்வுகள் ஏற்படுதுல, சுற்றுச்சூழல் முற்றிலும் அதுலதான் பாதிக்கப்படுகிறது. கனிம வளத்துல கட்ட என்னங்கிறான், கல்ல அரைக்கிறத நான் பார்க்க முடியும், வயலேஷன்ல லைசன்ஸ் கொடுத்தவங்களை போய் பாருங்கிறான். மேலிடத்துக்கு கப்பம் கட்டுறதுக்கு தானே அதிகாரி ஊழல் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கப்ப அவங்க மேல எப்படி எடுப்பா? அப்ப அவங்கள போட்டு காட்டி கொடுத்துட மாட்டாங்களா? உயர் அதிகாரி சொன்ன சார் எல்லாமே தெரிஞ்சு நடக்கும், தெரியாத எங்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளது. இப்ப இந்த ஆற்று மணலுக்கு மாற்றாக முன்வைக்கக்கூடிய இந்த எம்சாண்ட் விவகாரத்துல அரசு தனியா அந்த குவாரிகளுக்கு ஏதோ அனுமதி கொடுத்திருக்குதா? இது என்ன நடைமுறையில இந்த எம்சாண்ட் உற்பத்தி செய்யப்படுது, எப்படி அவங்க விநியோகிச்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது எப்படி நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. அன்றைய முதல்வர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி மணலுக்கு மாற்று எம்சாண்ட் அறிவிச்சார். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது. சரிங்க. ஏன்னா மணலுடைய உறுதித்தன்மை எம்சாண்ட்ல கிடையவே கிடையாது. ஏன்னா அது இயற்கையா உருவாக்கப்பட்டது. இது ஆர்டிபிஷியல் செயற்கை மணல். என்ன தமிழ்ல சொன்னா செயற்கை மணல் எம்சாண்ட். கற்களை உடைத்து அரைக்கிறதுல தரமில்லாத கற்களை அரைக்கிறான். அதாவது லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். 3 முறை வாட்டர் வாஷ் பண்ணும். ஒரு எம்சாண்ட் தயாரிக்கிறப்ப 3 முறை வாட்டர் வாஷ், ஏர் வாஷ், இதெல்லாம் யாருமே செய்யறது கிடையாது. இதுக்கு முதல்ல பொதுப்பணித்துறை தான் தரச்சான்றிதழ், இதுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும். இதை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பிளான்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா 4000க்கும் மேற்பட்ட கிரசர்கள் ஓடுது இல்லீகலா, அனுமதி பெறாமல். இது பலமுறை பெட்டிஷன் கொடுத்துட்ட குவாரி நேமே வச்சு எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப அவன் தரமற்ற கற்களை அரைச்சு தரமற்ற எம்சான் பீசான் கொடுக்குறான். அதை வாங்கி கட்டிடங்கள் உறுதித்தன்மை இல்லாம தான் இடிந்தது. கேபி பார்க் சென்னையில பாத்தீங்களா, இதெல்லாம் நடந்தது. இப்ப மணல் குறிப்பிட்ட அளவு மட்டுமே, அந்த 1 மீட்டர் டெப்த் எடுத்தால் மீண்டும் ஒரு கனத்த மழை பெய்கின்ற பொழுது மறுபடியும் மணல் டெபாசிட் ஆயிடும். ஆனா எம்சான் நீங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கிற மணலுக்கு மாட்டுறது மிகவும் தவறானது. பெரிய பெரிய மலைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மேப்ல பாத்தீங்கன்னா இந்த அத்திப்பட்டின்னு ஒரு ஊரே காணாம போச்சுன்னா சிட்டிசன் படத்துல மாதிரி பல மலைகளே காணாம போயிடுச்சு. எல்லாம் அழிச்சிட்டானுங்க, மலைகளே அழிச்சிட்டான். கீழே பாத்தீங்கன்னா 30 to 40 மீட்டர் தான் டெப்த் எடுக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், 100 மீட்டருக்கு மேல டெப்த் போறான். அப்ப ஹெவி பிளாஸ்ட் பண்றான். ஈஸி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் என்ன சொல்றான்னா, ஸ்டெப் கட்டிங் முறையில தான் கல்லை வெட்டி எடுக்கணுங்கிறான். ஸ்டெப் கட்டிங்னா உங்களுக்கு தெரியுமில்ல, படி மாதிரி இப்படி ஸ்டெப் கட். இந்த லேயர் இங்க வெட்டினா அடுத்த லேயர், அடுத்த லேயர், அடுத்த லேயர். இவன் கிணறு வடியில் ஒரே அப்ப வெட்டுறான். காரணம் என்ன, அதான் மேற்கு இருந்து பாறை சரிந்து விழுந்து திருநெல்வேலி இந்த கரூர் மாவட்டம் குன்னஞ்சத்திரத்துல இறந்தது. அத கூட கல்ல விடுறதுல ஆசை. ஸ்டெப் கட்டிங் இப்படி இருந்தா சரியாது. இவன் ஒரே கிணறு மாதிரி வெட்டுறான் சார். அந்த சங்கத்தினுடைய தலைவரே சென்னையில் இருக்கார். எம்சான் பீசானுடைய தலைவர் தனசேகர்னு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக இருந்தவர். அவரே ஒரு பெட்டிஷன் அரசுக்கு போடுறார். நாங்கள் முற்றிலும் தரமற்ற கற்களைத்தான் அரைக்கிறோம், தரமற்ற ஜல்லியைத்தான் உற்பத்தி செய்கிறோம், இதை வாங்கித்தான் நீதிபதி வீடுகள் கட்டப்படுகிறது, ரோடுகள் போடப்படுறது, சாலைகள் போடப்படுறது, ராயல்டி அரசு கட்டாமல் கொள்ளையடிக்கிறோம், எவ்வளவு உற்பத்தி செய்யறோமோ அதுக்கு தேவையான ராயல்டி எங்க செலுத்துவதில்லைன்னு பேட்டி கொடுக்குறாரு. அதுவே எந்த நடவடிக்கை இல்லையா? இன்னும் எங்களுக்கு சலுகை வேணும், அதனால இவ்வளவு நாங்க பண்றோம், நீங்க இன்னும் சலுகை கொடுத்தா தான் இந்த முறைகள்லாம் தடுக்க முடியும். ஒரு பெட்டிஷனே ரிட்டர்னா கொடுக்குறாரு சார் கவர்மெண்ட். எந்த நடவடிக்கை இல்லை. இப்ப நாங்க எம்சாண்டை ஏத்தி விடுறோம், பர்மிட் ஒரிஜினல் கொடுக்கணும், அவன் கொடுக்கறது இல்ல. ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப திருட்டு. இதே மாதிரிதான் திருட்டு கேஸ் எங்க மேல போடுறான். அந்த கிரசல் இந்த எம்சாண்ட போய் எங்க சார், யாரோ ஒரு கிரசல் தான் விலைக்கு வாங்க முடியும். கண்டிப்பா இப்ப ஆத்து மணல்னா கூட ஒரு ஆத்துல போய் நம்ம நீங்களும் நானும் திருடிட்டு வந்துட்டோம்னு சொல்லலாம். சரி, எம்சாண்ட திருட முடியுமா சார்? கண்டிப்பா. யாரோ ஒருத்த பிளான்ட்ல விலைக்கு தான் வாங்கிருக்கணும், அவன் பணம் வாங்கிட்டு தான் கொடுத்திருப்பான். கண்டிப்பா. பர்மிட் தப்புனா நீ யார அவன் மேலதான் கேஸ் போடணும். நாங்களும் அமைச்சர் ரகுபதி பொறுப்பேற்றோம்னு நியாயம் கிடைக்கும் போய் பேசணும். நாங்க கொடுத்த பெட்டிஷன்ல கல்குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், அதிகாரி வச்சு சென்னை கோட்டையில ஒரு கூட்டம் நடத்தினார். சரிங்க. முறையா பர்மிட் கொடுக்கணும், அப்படிலாம் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், அது இதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஒண்ணுமே நடக்கல. லாரி ஓட்டுறவங்க போய் கேஸ் போடக்கூடாது, பர்மிட் தப்புனா அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த கிரஷருக்கு வாங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யணும், அவன் மேல வழக்கு பதிவு, எதுவுமே கிடையாது. ட்ரிலும் தரமட்டதா இருக்கு. எல்லா அதை விட சார் எம்சாண்ட் பீசன் மணல். நம்ம வீட்டுல வயதான பாட்டியெல்லாம் இருப்பாங்க, வீட்டுல கூட இருப்பாங்க. நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, நான் ஆபீஸ்க்கு போறேன், பாட்டி பாத்துக்கு 4 மூட்டை மணல் போட்டா 4 சாக்கு மணல் 4 சட்டி மணல் போட்டா 1 சட்டி சிமெண்ட் போடணும், அப்பதான் கட்டடம் சரியா இருக்கும், மேஸ்திரி கரெக்டா போடுறான்னு பாத்துக்கிட்டு வருவீங்க. கரெக்டா அவங்க பாப்பாங்க. சிமெண்ட் அப்படியே அந்த இந்த பச்சை கலர் மாதிரி இருக்கும், சரிங்க, மணல் வெள்ளை கலர் மாதிரி இருக்கும் மிக்சிங். இப்ப எம்சாண்டும் சிமெண்ட் ஒரே கலர். அவன் எவ்வளவு போடுறானே தெரியும்.
ம். ஒரு சின்னதா லாஜிக் நான் சொல்றேன். புரியுது புரியுது. சோ ம். இதே நிலையில ம். ஒரு எம்சாண்டை உற்பத்தி பண்ணா காட்டை அழிக்கிறோம், ம். மரங்களை வெட்டுறோம், ம். குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல போய் வெடி வைக்கிறோம். நிழல் பூகம்பெல்லாம் வரப்போகுது வெகு விரைவில். சரி. நில அதிர்வுகள் ஏற்படுது இல்ல, சுற்றுச்சூழல் முற்றிலும் அதுலதான் பாதிக்கப்படுகிறது. ம். அருகாமையில் போய் அவனும் குடியிருக்க முடியாது, அந்த டஸ்ட் போய் அடிக்குது, போய் லங்ஸ் எல்லாம் போயிடும். அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம், எம்சாண்ட் வேண்டாம். ம். ஆற்றல் நம்ம கிட்ட போதிய அளவுக்கு மணல் எங்கெங்க மணல் திட்டு அளவுக்கு மேல் தேங்கி இருக்குதோ ம். அந்த திட்டுகளை கண்டறிந்து நமது தேவைக்கு மேற்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு மணல் எடுத்துட்டு போற தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு கட்டுமான பணியில் கொடுக்கலாம். இன்னும் தேவைப்படும் பட்சத்தில் இப்ப பாத்தீங்கன்னா மலேசியாவுலாம் தேவைக்கு அதிகமா இருக்கு, அப்போ நான் இதுல இம்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு சென்டர் திருச்சியில இந்த ஒரு 2-3 மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல வச்சு கொடுங்க, கோயம்புத்தூர்னா அப்படியே அதை வச்சு கொடுக்கலாம், பத்தாத மணல். சரி சரி. இதை செஞ்சோம்னா இந்த எம்சாண்ட் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும், மணல் குவாரி திறக்கப்பட வேண்டும். இல்ல இப்ப நீங்க எம்சாண்ட் உற்பத்தி பண்றதை விட இறக்குமதி மணல்ங்கிறது வந்து காஸ்ட் வைஸ் அது கட்டுப்படி ஆகுமா? கொஞ்சம் காஸ்ட் வைஸ்னா இன்னைக்கு திருட்டு மணல் 8000 ரூபாய் போட்டு வாங்குறாங்கல்ல. சரி. நீங்க வேற வழி ஒரு பொருள் கிடைக்கலனா அது என்ன காஸ்ட் என்ன ஆச்சுன்னா, காஸ்ட்லாம் கம்மி தான் சார். சரிங்க. என்ன பண்ணாங்கன்னா ஆர்பர்ல சென்னையில வச்சு கொடுத்தாங்க, இங்க தூத்துக்குடியில வச்சிருந்த 2 இடம் தான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப எனக்கு திருச்சிக்கு வேணும்னா நீங்க போய் சென்னையில இருந்து வரணும், எவ்வளவு லோடிக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வாடகை வரும். கண்டிப்பா. தூத்துக்குடி அது மாதிரி என்ன சொன்னா ஒரு 2 மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல வச்சு கொடுங்கன்னு சொல்றோம். இல்ல அவங்க கப்பல்ல தானே இறக்கிட்டு வர முடியும், கப்பலுக்கு திருச்சிக்கு அங்கிருந்து வராது. நீங்க கவர்மெண்ட்ல அதை டெண்டர் பண்ணி லாரியிலே கொண்டு ஒரு இடத்துல வைங்க, யார்டு 4 மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல வைங்க, கொடுத்து சப்ளை பண்ணுங்க, கம்மியான ரேட்டு கொடுக்கலாம். நம்மகிட்டே தேவையான மணல் இருக்கு சார். இம்போர்ட் நோ நீட் டு கோ ஃபார் இம்போர்ட். சரி, நான் ஒரு இதுக்காக சொல்றேன் அவளையே. நம்ம கிட்ட சில ஆத்துல இப்ப வெளிநாட்டில இருந்து நம்ம குழந்தைகள்லாம் வந்ததுன்னா இது ஆறுன்னு கொண்டு கட்டணும், நம்பாது. எல்லாம் முள்ளு புதறு போக்குவரத்து தான். ஆத்தையும் ஒரு தூர்வாரின மாதிரி ஆயிரும். திட்டுகள்லாம் இருக்கிறனாலதான் மழை ஹெவி மழை பெய்யறப்ப நான் திட்டுல தேங்கி ஊருக்குள்ள தண்ணி போகுது. சரி, மாத்துது. அதனால என்ன சொன்னாங்க, என்ன சொல்றேன்னா முறைப்படி மணல் அள்ளுங்க, அரசே முறைப்படி விநியோகம் பண்ணுங்க. எந்த ஊழல் இல்லாம கொடுத்தா எம்சாண்டோட பார் பெட்டர் மணல். எம்சாண்ட்ல வேற என்ன சிக்கல்கள் இருக்கிறதா நீங்க எதுவும் கருதுறீங்க? அதாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கட்டணம் கட்டினா 10 வருஷத்துல எல்லா வெடிப்பு வந்துருதுங்க. சரியான மிக்சிங் இல்ல, சரி இல்ல. ஓகே, எந்த வகையிலும் மணலோட பாக்குறப்ப உறுதித்தன்மை கம்மி, காஸ்ட் அதிகம். இன்னைக்கு என்னன்னா எங்களுக்கு மணல் அரசாங்கம் 2600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அதே விலைக்கு ஊழல் எல்லாம் கொடுத்தாங்கன்னா, இப்ப இவன் என்ன பண்ணிட்டானா மணல் குவாரி இல்லாதனால முதல்ல 1000 ரூபாய்க்கு கொடுத்தான் எம்சாண்ட், 1500 பண்ணா. இப்ப எம்சாண்ட் 4000, இந்த 5000, பி சாண்ட் 6000 ஒரு யூனிட். ஆனா அரசு அறிவிச்ச விலை வந்து மணல் 2650, இது 5000. அப்ப எது பரவாயில்ல? மணல் தானே பரவாயில்ல, மணலுக்கு தானே போவோம். ஊழல் இல்லாம கொடுக்கணும், அந்த அரசு அறிவித்த விலைக்கே மணல் வழங்கணும். கண்டிப்பா. இப்ப மணல் பெட்டர். இப்ப இத வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அனுமதி இல்லாத அந்த எம்சாண்ட் குவாரிகளை யார் கண்காணித்து அதை வந்து நடவடிக்கை? அதுலதான் இன்னும் இதுவரைக்கும் யாருக்கு ஃபைன் போடுற அத்தாரிட்டி இருக்கு, யாருக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ற அத்தாரிட்டி இருக்குன்னு அந்த எம்சாண்ட் வழிமுறைகளை வகுக்கல சார். இதுல என்னன்னா பொதுப்பணித்துறை சம்பந்தப்படும், பொல்யூஷன் கண்ட்ரோல் சம்பந்தப்படுது, சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்படுது, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்படுது. 5 டிபார்ட்மெண்ட் இதுல வர்றாங்க. அப்ப யாருக்கு என்ன அதிகாரம்? இன்னும் அரசு இதுக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்த முடியல. நாங்க அதைத்தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அனுமதி கூட நாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னங்கிறார் பிடபிள்யூ சார், எங்களுக்கு இது பிடபிள்யூ இது கட்டுமான பிரிவுகள் போகுது, பிடபிள்யூல நீர்ப்பாசனத்துல வர கட்டுமானம். அவர்கிட்ட போனா சார் நீங்க பொல்யூஷனை பாருங்க, பொல்யூஷன் போனா சார் இது பேரு தான் சார், நீங்க போய் ஏடி பாருங்க, ஏடி போனா சார் இது ரெவன்யூ செக்ரட்டரி. எங்க சார் நாங்க போறோம்? இது வரைக்கும் யார் இதுல உரிய நடவடிக்கை இந்த வயலேஷன் எடுக்கலான்றது இது வரைக்கும் கிடையாது, சட்டத்திட்டம் கிடையாது. அந்த சட்டத்திட்டத்தை நாங்க அதையா கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றோம். அடிப்படை எங்களுக்கு எம்சாண்ட் எடுக்கிறதுல உடன்பாடு இல்ல சார், வேண்டான்றதுக்கு முடிவு போறோம், பேன் பண்ணணும். சரி, மணலுக்கு போக சொல்றோம். அட்லீஸ்ட் இதையா செய்யணும்ல, ஒரு தவறு நடக்கணும், அதுவுமே இல்லையே. இதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து கட்டிடத்தினுடைய பாதுகாப்புக்கே வந்து அச்சுறுத்தல் கூடிய விவகாரமா இருக்கே இது. நீங்க இப்ப உங்க டிவி எல்லா சேனல்லையுமே தானே வருது, இங்க கட்டடம் அடிஞ்சிருச்சு ஒரு போய் இப்படி அந்த கேபி பார்க்கல இப்படி கை வச்சு இழுத்தீங்கன்னா அப்படியே உடையுது. தரம் இல்ல சார், இது செயற்கை தானே. இப்ப கருங்கற்களை அரைக்கணும், சரி, இவன் வெள்ளை கற்களை போட்டு அரைக்கணும், அது எப்படி உரித்தன்மை இருக்கும்? பவுடர் மாதிரி வரும். இப்ப டஸ்ட் இருக்குல்ல, முன்னையெல்லாம் அந்த டஸ்ட் அதுதான் இது, இப்ப அதையும் கலந்துக்கிறான். இந்த எம்சாண்ட்ல டஸ்டிங் கலந்துக்க தரம் எல்லாம் இப்ப எப்படி இருக்கும்? இத்தனை முறை ஏர் வாஷ் பண்ணும், இத்தனை முறை வாட்டர் வாஷ் பண்ணும், பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா எவனுமே காரணம் யாரு போய் அது மேல நடவடிக்கை இருக்கு அதிகாரி இல்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது யாருங்க சார்? அனுமதி கொடுக்கறது யாரு? அந்த இது சொல்றப்ப அதை சொல்றா சார், அந்த நாம்ஸ் அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு இந்த லைசன்ஸ் கொடுக்கற வேலைதான், நடவடிக்கை எடுக்கிறது என் வேலையை என்னங்கிறான். இது என்ன சார்? நீங்க போய் கனிம வளத்துல கட்ட என்னங்கிறான், கல்ல அரைக்கிறதா நான் பார்க்க முடியும், வயலேஷன்ல லைசன்ஸ் கொடுத்தவங்களை போய் பாருங்கிறான். அவனை கேட்டானுங்க சார்,
சுகம் தரமா இல்லைன்னா நீங்க பொல்யூஷனை போய் பாருங்க. நாங்க எத்தனை பேர்த்த பார்க்க முடியும் சார்? இது எல்லாம் பாதிக்கிறது. கடைசியா பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிட்டு போறோம், ஏதோ கொண்டு வாடகைக்கு வித்துட்டு போறோம். பாதிக்கிறது பயனாளிகள், ஏழை எளிய. நீங்க இப்ப இந்த விவகாரம் எல்லாத்திலயுமே வந்து ஒரு கனவு சார், வீடு கட்டல ஒரு கனவா எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க. அவன் பாவம் அல்ல, கட்டி 1 வருஷம் 2 வருஷம் இது இடிஞ்சுடணும், அவன் எவ்வளவு பாவம். அரசு தான் பார்க்கணும். அரசுக்கு மனசாட்சி இல்லையே, என்ன பண்ணும்? மக்கள் மீது மனம் இருக்க வேண்டும், மக்களுக்கு செய்யுங்கிற எண்ணம் இருக்கும், அவர்கள் நாட்டை ஆள வேண்டும். வேற என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறத அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரி சொன்னா, உயர் அதிகாரி சொன்ன சார் எல்லாமே தெரிஞ்சு நடக்கும். உங்களுக்கு தெரியாதா? எங்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளது, மேல இருக்கவங்க அப்படிங்கிறாங்கன்னா என்ன பண்ண? போராடலாம், மனு கொடுக்கலாம். அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் லாரி உரிமை சங்கத்துக்கு இல்ல. அப்ப அதிகாரிகள் வந்து மேலிடம் எதை சொன்னாலும் அவங்க செய்திருவாங்களா? செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, செஞ்சதனுடைய விளைவு தான் 5 கலெக்டர் வந்து இடி ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. சரி, கேவலம் உள்ளது ஒரு வரலாற்றுல தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் உள்ளவா. அப்ப அதிகாரிகள் மீது வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்குனா அவங்க அந்த மாதிரி வந்து செய்யணும், செய்யறது இல்லையே. எப்படி செய்வாங்க? அவங்களுக்காக தான் இந்த ஊழல்லையே அதிகாரி ஈடுபடுறான். மேலிடத்துக்கு கப்பம் கட்டுறதுக்கு தானே அதிகாரி ஊழல் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கப்ப அவங்க மேல எப்படி எடுப்பாங்க? அப்ப அவங்கள போட்டு காட்டி கொடுத்துட மாட்டாங்களா? அதனால நாங்க எங்களால ஊதர சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம். எப்போ ஒரு நாளைக்கு பொழுது வடியும் காத்திருப்போம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த அரசு அதிகாரிகள், அரசும் அதிகாரியும் தான் இவர்கள் தான் உண்மையான மணல் மாஃபியாவோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புதே. கேள்வியில நியாயமும் அதான். மேலாளர் பேசுறீங்க, யதார்த்தமான உண்மையாதான். அதிகாரிகளும் அரசும் திருந்த வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அங்குசம் வாசகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி சார். எங்களை அழைத்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையிலும் அதிகாரிகளும் ஆட்சியாளரும் திருந்த வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்துக்கு எங்களை அழைத்தமைக்காக இந்த அங்குசம் தொலைக்காட்சிக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.